பெரம்பலூர்ல வந்தோம், நீ கல்லடிச்ச, டேய் சிதம்பரத்துக்கு வரேன்டா, சிதம்பரத்துக்கு வரேன் பார்த்துருவோண்டா, ஏய் திருமாவளவனே நீயா நான் பார்த்துருவோண்டா, சிதம்பரத்தில் நாங்கள் மீட்டிங் போறோம்டா, இதே பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும்னு சிதம்பரத்தில் மீட்டிங் போடுறேன், உன்னால என் மயிரை வந்து பிடுங்க முடியுமாப்பா? திருட்டு பயல வந்து கல்லு விடுற, கொடி எடுத்து போடுற, தர்மபுரியில உன் கொடி ஏத்த முடியலடா, என்ன பிடிக்கிட்டியா? மீசை மட்டும் பெருசா வச்சிருந்தா கரப்பா மூச்சு கொடுத்தா மீசை இருக்கு, கரப்பா மூச்சு கொடுத்தா மீசை இருக்கு. ஒரே ஒரு 20 ரூபா இட்டு போதும் அந்த கரப்பா மூச்சை ஒழிக்கிறதுக்கு. காட்டுவெட்டி குரு அவர்கள் சொன்ன மாதிரி பண்டாரப்பைய கிளிஜோசியக்காரன் உனக்கு இவ்வளோன்னா, அப்போ உண்மையான ரெட்டமலை சீனிவாசன் வாரிசுகளாக இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? போட்டு பார்த்துருவோம்டா, நீயா நாங்களான்னு. அண்ணா அறிவாலயத்தில் போய் வாட்ச்மேன் வேலை செய்வதற்கு இவன்லாம் வந்து பெருமையாக நினைக்கிறான். கூட்டணி என்ற பெயரில் 100 அல்சேஷன் நாய்களை அண்ணா அறிவாலயம் வளர்க்கிறது. அதில் 1-2 தான் இங்கே கீழே வந்தது. இன்றைக்கு நம்முடைய கொடிக்கம்பெல்லாம் பிடுங்கி போட்டிருக்காங்கல்ல. தர்மபுரி அந்த அரூர் பகுதிகளில் 15 அடிக்கு மேலே விடுதலை சிறுத்தைகள் கொடியை வைக்கவே முடியாது. ஏன் கொடியை பிடுங்கிங்க, அங்கே போய் பிடுங்க வேண்டியது தானே. இவங்க வீரெல்லாம் எங்கே காட்டுறவங்க? பொம்பளை கிட்ட, ஒன்றுமே நடக்காதவங்ககிட்ட, இவங்ககிட்ட வீரத்தை காட்டி இந்த சமூகம் மற்ற சமூகத்தோடு பிரிந்தே இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயார். திருமாவளவன் சொல்றாரு, யாரை கொடுப்பாராம்? அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா, சித்தப்பா, சித்தி, மாமன், அத்தை பிள்ளை, இவங்களே கொடுப்பாராம். எதிரிலே இருக்கிற பறையர்களை எத்தனை உயிர்களை பலியிட வேண்டுமானாலும் நாங்கள் தயார். ஏன் நீ யாரு? நீ யார் பறையர்களை பலி கொடுப்பதற்கு? உன்னையே தெலுங்கு சக்கலின்றான், உன்னையே தெலுங்கு பேசுகிற நீ திருமாவளவன் இல்லை, நீ திம்மவாளு அப்படின்னு நிறைய பேர் பேசினா. எங்காவது ராஜபக்சவை நேரடியாக சந்திக்க நேரிட்டால், அதாவது ஒரு ராஜபக்சவை பார்த்துட்டாருன்னா, நான் ஜெகா வாங்காம அவனை கொன்னுட்டு என் மீது கொலை வழக்கு வந்தால் கூட பரவாயில்லை என்று ராஜபக்சவை கட்டிச்சு கொன்னு சிறைக்கு போயிடுவேன் அப்படின்னு பெரிய மீசிய தடவி பேசினார். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் அதே ராஜபக்ச கூட கையை குலுக்கி பரிசு பொருட்களை வாங்கிட்டு வந்து, பணத்தை வாங்கிட்டு வந்து இங்க இறங்கி மீண்டும் ராஜபக்சே தமிழர்களை வாழ வைப்பான்னு தமிழர்களை ஏமாத்தினான்ல. பறையன்னு யாராவது இங்க வந்தா செருப்பால் எடுத்து விரட்டுங்கள் அந்த நாய்களை அப்படின்னு மேடையில பேசுறாங்க.